ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிசி வந்துட்டு புதிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போன வீடியோலேயே வந்துட்டு சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ ஷார்ட்ஸ்லேயே வந்துட்டு போட்டிருந்தேன். ஸோ அதை பற்றியான இதுதான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்துட்டு 12th முடிச்சு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூஜி முடிக்க போகிற தருவாயில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வந்து 11th 12th ஏதோ ஒரு காரணத்தால இந்த குரூப் வந்து எடுத்திருக்கலாம், ஒரு குரூப் எடுத்திருக்கலாம். பட் அவங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வேற படிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கலாம். ஸோ அது சம்மந்தப்பட்ட அவங்களுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இது. அதுதான் யூஜிசி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். அதுக்கான ஆதரவை எனக்கு சப்ஸ்கிரைப் மூலியமா நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. வாங்க பார்க்கலாம். யூஜிசி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்ததுலேருந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு இப்போ சமீபத்தில் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது, யூஜி வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா 1 இயருக்கு முன்னாடியோ ஆர் உங்களுக்கு தேவைன்னா 1 இயர் தள்ளி போட்டோ படிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பிஜியும் அதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் வந்து சீக்கிரம் முடிச்சுக்கலாம். ஆர் வந்து உங்களுக்கு தேவைன்னா தள்ளி போட்டு 1 இயர் தள்ளி போட்டு என்ன செய்யலாம்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்ன செய்யலாம் கொண்டு வந்திருந்தாங்க. 3 இயர்ஸ் யூஜி படிக்கிறீங்கன்னா 2 இயர்ஸ் பிஜி மாதிரியும், 4 இயர்ஸ் யூஜி படிக்கிறீங்கன்னா 1 இயர் பிஜி. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. நான் போன வீடியோலேயே வந்துட்டு கொடுத்துருந்தேன். அண்ட் அதில் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அந்த யூஜி அண்ட் பிஜி சேர்றதுல 12th வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க 11th 12th. பட் அந்த குரூப் எடுத்தா அதே குரூப் ரிலேட்டடாக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலேஜில் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு யூஜியில் 12th வந்துட்டு அவங்க காமர்ஸ் குரூப் எடுத்து படிக்கிறாங்கன்னா, அதே வந்துட்டு யூஜியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பிகாம், பிஏ எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி தான் என்ன செய்ய வேண்டியதாக இருந்துச்சுன்னா படிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இல்லைன்னா தமிழ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஸோ இந்த மாதிரி தான் அவங்களால என்ன செய்யணும்னா படிக்க முடியும். ஸோ இந்த காமர்ஸ் ரிலேட்டடாக தான் படிக்க முடியும். பட் இப்போ யூஜிசி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க 11th 12th எந்த குரூப் எடுத்து படிச்சாலும் சரி, நீங்க காலேஜ் படிக்க விரும்பும் போது நீங்க எந்த ஒரு கோர்ஸ்னாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சில பல கண்டிஷன்ஸ் மட்டும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா வச்சிருக்காங்க. அதான் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காமர்ஸ் படிச்சுட்டு சயின்ஸ் குரூப்ல ஏதாவது யூஜி படிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க என்ன செய்யலாம்னா படிக்கலாம். சயின்ஸ் எடுத்துட்டு நீங்க காமர்ஸ் படிக்கணும்னா கூட என்ன செஞ்சுக்கலாம்னா படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இதை வந்துட்டு கொண்டு வர்றாங்க. இனி வரும் காலங்களில் ஆகும். அண்ட் அடுத்த வருஷம் வருமா அப்படிங்கிறது தெரியல. பட் இனி வரும் காலங்களில் அது வருது. தொழில்நுட்ப வசதிகள் நம்ம வந்து டெக்னாலஜிக்கலாவோ அண்டு இந்தியாவை வந்துட்டு வல்லரசு நாடாக மாற்றணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் இது ஒன்றா இருக்குது. ஸோ இதில் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கல்வி நிறுவனமோ பல்கலைக்கழகமோ என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல் இந்தியா லெவலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீட்டு, ஜேஇ இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஏஐபிஎம்டி இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஐகார் அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாவுக்கான என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கோர்ஸை வந்து என்ன செய்யலாம்னா எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் யூஜியில். ஸோ அவங்க வைக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் என்ன செஞ்சிடணும், பாஸ் பண்ணிடணும். அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஜி ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு பிஜி நீங்கள் வேற படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேம் நடைமுறை தான். அந்த கல்வி நிறுவனமோ ஆர் யூனிவர்சிட்டியோ ஆர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டால நடத்தக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு பிஜி கோர்ஸுமே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து படிக்கலாம். யூஜி ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு பிஜி நீங்கள் வேற கோர்ஸ் படிக்கலாம். முன்னாடி அப்படி இருந்துச்சு. பட் அது கிராஸ் மேஜர் அப்படின்னு சொல்லி அது நிறைய வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்காங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஏன்னா 11th 12th அவங்க கட்டாயத்தின் பேர்ல மார்க் கம்மியா இருக்கிறதுனால எடுத்திருக்கலாம் அந்த குரூப், ஆர் மார்க் அதிகமா இருந்ததுனால அவங்க இந்த குரூப் எடுக்க வச்சிருந்துருக்கலாம். மேக்ஸ், பயாலஜியோ ஆர் காமர்ஸோ எடுத்திருக்கலாம். எடுத்திருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து வேற படிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க ஸோ இந்த ஒரு வாய்ப்பை என்ன செஞ்சுக்கலாம்னா பயன்படுத்திக்கலாம். இனி வரும் காலங்கள் இந்தியாவில் அப்படித்தான் இருக்க போகுது அப்படிங்கிறத யூஜிசியோடைய ஒரு இது. அண்டு பார்த்தீங்க அப்படின்னா யூஜி வந்துட்டு 2, 3, 4 2வது இயர், 3rd இயர், 4th இயர் இந்த இடத்துல கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நேரடி சேர்க்கையை ஒரு சிலப்பட்ட மாணவர்களை வந்துட்டு என்ன செஞ்சுக்கலாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அதாவது
டைரக்டா செகண்ட் இயர், டைரக்டா தேர்ட் இயர், டைரக்டா ஃபோர்த் இயர் அப்படி கூட என்ன செஞ்சுக்கலாம்னா கல்வி நிறுவனமோ அந்த கல்வி நிறுவனங்களுடைய கட்டமைப்பு இந்த மாதிரி இதை பொறுத்து மாணவர்களை வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி மாணவர்களை வந்துட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பிஜி வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லலை, ஸ்ட்ரெயிட்டா செகண்ட் இயர்ல போய் என்ன செஞ்சுக்கலாம்னா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிஜி இந்த 1 இயர் மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியான ஒரு என்ன செய்யறது ஒரு அப்டேட் தான். ஸோ இது நமக்கு வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்தியாவுடைய எஜுகேஷனல் சிஸ்டமே என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ புதுவிதமாக இருக்கும், எல்லாரும் எல்லாமே படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெத்தடாக இருக்கும். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் வந்துட்டு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்கூல்ஸ் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து அவங்க காலேஜ் வரும்போது இந்த வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, என்னைய வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய தகவல்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பாய்.